ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கிறேன். நம்ம கான்டெக்ஸ்ட் ஏபிஐ பற்றி படிக்க போகிறோம் ரியாக்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் மெத்தடை நான் சொல்லித்தரேன். சிம்பிள் மெத்தட் இதில் என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டெப் ஒன் கிரியேட் தி ஏபிஐ. ஸோ இங்கே மெத்தட்ஸ் டிஃபைன் இருக்குது. கிரியேட் த கான்டெக்ஸ்ட். ஓகே, கிரியேட் த கான்டெக்ஸ்ட் தான் ஃபஸ்ட்டு மெத்தட். தட் இஸ் நம்ம போய்க்கலாம், எல்லாத்தையும் அடிச்சிடலாம், ஆர்எஃப்சி போட்டுக்கலாம். சிம்பிள் மெத்தடில் வெளியில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க, கான்ஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஏபிஐயோட பேர் கொடுத்துக்கலாம், மை கான்டெக்ஸ்ட் 1 is equals to use கான்டெக்ஸ்டில் கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். இதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப் ப்ரொவைட் த வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு கான்ஸ்ட்ல ஒரு வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு நேம் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாமே. இப்போ இதுக்கு கீழே ப்ரொவைடும் பண்ணணும். ஸோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதோட பேர் தட் இஸ் மை காம்பனன்ட் டாட் ப்ரொவைட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு அதுக்குள்ள ரெண்டு கர்லி பிராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள லாகின் சைல்டு. இந்த சைல்டுக்கு இதுக்குள்ளே நம்ம எது போடுறோமோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ எது போட்டிருக்கோம், வேல்யூ கொடுத்துருக்கோம், வேல்யூ இங்கேருந்து வாங்குவோம். ஸோ இதை வாங்கணும் அப்படின்னா ஆர்எஃப்சி போட்டுட்டு இங்கே கான்ஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஸ் ஸ்டேட் யூஸ் கான்டெக்ஸ்ட். என்ன கான்டெக்ஸ்டோட பேர் அது, மை கான்டெக்ஸ்ட் 1. இதை இப்போ டிஃபைன் பண்ணிட்டு கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். சிஎல்ஜி வேல்யூ. இப்போ இங்கே வந்துடலாம், ரீலோட் பண்ணலாம் பேஜை. பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்எஃப் கிடைச்சிருச்சு. இங்கே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். Reload the page, we got the values. Okay, this is method number 1. First step, create the context and export it. Create the context பண்ணா export பண்ணோம். அடுத்து வேல்யூ கொடுக்க சொன்னாங்க, வேல்யூ கொடுத்துட்டு அதை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ வேல்யூ கொடுத்துட்டு ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சைல்டு காம்போனன்ட். அந்த சைல்டு காம்போனன்ட் எல்லாத்துக்குமே இது பாஸ் ஆயிடும். ஸோ இதுதான் மெத்தட் நம்பர் 1. மெத்தட் நம்பர் 2க்கு போவோம், விச் இஸ் காம்ப்ளெக்ஸ் மெத்தட். அப்படின்னாங்க என்னதுன்னா கிரியேட்டிங் இன் அ செப்பரேட் ஃபைல். Creating in a separate file for reuse. Okay, so இதுக்கு மெத்தட் நம்பர் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ப்ரொவைடர், இதுதான் ப்ரொவைடர், குளோபல் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ ப்ரொவைடர். ஓகே, இதுக்குள்ள நம்ம சைல்டு அப்படின்னு ஒன்று எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் கான்டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபைல். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். சில்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ராப். ஸ்பெஷல் ப்ராப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது என்னத்தை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, எதெல்லாம் இந்த இதுக்கு கீழே வருமோ அது எல்லாமே இந்த சில்ட்ரனா மாறிடும். அது சில்ட்ரனை இங்க ப்ராப்பா நம்ம எடுத்து இங்க நம்ம புட் பண்ணிக்கணும் சில்ட்ரன். ஸோ இதுக்குள்ள என்னென்ன வருதோ அதெல்லாம் இதுக்கு வந்துடும். இது என்னது அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப். இது இந்த ஆப்புக்கு கீழே நம்ம எப்போ இதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே புரியும் உங்களுக்கு. ஓகே, சில்ட்ரனா கீழே வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபைலில். அப்புறம் நம்ம கிரியேட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. மை கான்டெக்ஸ்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். கிரியேட் கான்டெக்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கிரியேட் கான்டெக்ஸ்ட் நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு வேல்யூவை நம்ம இங்கே
கான்ஸ்ட்ல வேல்யூ ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டு நேம் கரண் சஞ்சய் அப்படின்னு அடிச்சிட்டோம்னா இது வந்து வேல்யூ. இப்போ இதை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதை வந்து இதை எடுத்துட்டு my context 2 dot provide value equals to double. இதை வந்து சைல்டை வந்து நம்ம வந்து மேலே கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த div தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கும்னா இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு ஃபைலுக்கு எடுத்து create context in different file, child பாஸ் பண்ணியாச்சு. தேர்ட் வந்து provide the value and utilize in the app. utilize in the ஆப்புக்கு ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். ஆப்பில் போனதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? அது ரொம்ப சிம்பிள். அந்த குளோபல் ஏபிஐயோட பேர் குளோபல் ஏபிஐ ப்ரொவைடர், அவ்வளோதான். அதுக்கு கீழே லாகின். இப்போ இந்த லாகின்க்கு இது போயிடணும். இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். வேல்யூ தான் இங்கேருந்து வந்திருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணும்போது டூன்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ லெட் அஸ் see. வந்துடுச்சு கரெக்டாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் how you do it. Thank you.